எவ்வளோ நாளா? 10 வருஷமா இருக்கேன் ஹாஸ்பிட்டல். 10 வருஷமா என்னதான் சொன்னாங்க? யாரும் ஒண்ணு இல்ல தான் சொல்றாங்க. ஊசி மாத்திரை மாதிரி. இப்ப என்ன பண்ணது காலு? ரொம்ப வீக்கத்தை குறைக்க முடியாது. வலி இருந்தா குறைச்சு விடுறாங்க. நடக்க முடியல, கீழே உட்கார முடியல. அது சொல்றது கேளத்தான். வீக்கத்தெல்லாம் ரத்த ஓட்டிங்கன்னா காலு நீங்க அளப்புதான் வர முடியாது. வீக்க வலி இருந்துச்சுன்னா நான் பாதி வழியை குறைச்சு வலிதான் உட்கார முடியல. மட்டுமா கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. இருமா சும்மா தடவி போக மாட்டேன். பாப்பிதான் இருந்துருவேன். நான் அது மாதிரி பாதி வரை நீயா திருப்பி தான் சொல்லணும். பாதி வரை போட சொல்லுவேன். ஒரு வைகோஸ் பூரா நலம் போட்டு இருமா அவங்களை போட்டு நான் ஒண்ணுமே பண்ணல. உங்க கால நல்லா பண்ணேன். இவர்தான் நடிப்பு பிரச்சனை உனக்கு. நடந்து போய்
கொஞ்சம் பரவாயில்ல. போன்ல போய் அப்படியே கேட்குது. கொஞ்சம் சொல்லுவாங்க கொஞ்சம் பரவாயில்லையா? வீட்டுல போய் இதை மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சூடு பண்ணி ஒரு நாள் எவ்வளவு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு புரியும். இங்கில அடி பார்த்து நிறைய பொசல் கொடுங்க. ஒரு 2 வேலை 4 வேலை அந்த கொடுங்க. வழியிலே குறைஞ்சிடும். உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன பிரச்சனை? கிட்னிகள் நான் கிடையாது. கை வலி கால் வலி நடுவாங்க. அவ்வளவுதானே. கால் வலிக்கு வந்தேன் என்கிட்ட. கொஞ்சம் பரவாயில்ல பண்ண வைத்தியம். கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கு. 10 வருஷமா இருக்குமா. முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஏதாவது பாத்துருக்கீங்களா? பாத்துன்னு வரேன். ஒருத்தர் சொன்னாங்க வந்தேன். இப்ப பரவாயில்லைங்களா ஹாஸ்பிட்டலோட? கொஞ்சம் பரவாயில்ல. பண்ணது நல்லா இருக்கு. அம்மா சாமி வருது கெட்டதுக்கு நான் பிடிக்க முடியல. என்ன பண்ணுறேன்? நெத்தி நாம வைக்க மாட்டேன். எப்ப குறையும் குறையா சொல்லிருந்தேன்னா நீ வச்சியமா நீதான் வச்சியமா இப்ப வச்சா குளிக்க முடியாது. சாமி ரைட் வந்தாங்க. சாமி நாம நெத்தில வை அந்த பிரச்சனை கொஞ்சமா போட்டேன். வீட்டுல பசங்க நல்லா இருக்கும். அன்னைக்கு நான் எங்க தேர்தல் சொன்ன அந்த பாட்டி சாமி பாட்டி சொன்ன கொஞ்சம் லேட்டாக நாமத்தை நெத்தி போய் ஒரு நாமத்துக்கு அதே மக்களை செய்தி எவ்வளவு போட்டு பண்ணு. அதான் உன்னை கேட்டு போறான்னு வந்தேன். சொன்னது மட்டும் பண்ணு. இப்படி பண்ணிட்டேன். சரியா? எனக்கு வேலை நாங்க பல வியாபாரம் பண்றேன். எனக்கு பிசினஸே ஓட மாட்டேன் சாமி. சரி தாயத்தெல்லாம் வாங்கி தாயத்தெல்லாம் வாங்கல என்கிட்ட வெளியில அதுதான் பாட்டி படிக்கிறது கொஞ்சம் நேரத்தில் போட்டுக்கல. இது தர்கால போட்டது. எது போட்டோன்னு எனக்கு நாள் பத்தி அது செய்யாது. எனக்கு நான் கேட்டா சரி எனக்கு வேலை காசே வரமாட்டேன். இப்போ ஒரு 2 மாசம் நேரம் சரியில்லை. கொஞ்சம் வருமா வேலை எல்லாம் பண்ணித்தரேன். சரி சாமி. இன்னைக்கு வந்து கூட எப்படி இப்ப நல்லா இருக்குது. டவுட் கிளியர் பண்றதுக்கு டவுட் வருதா? சரிடா சொல்ல மட்டும் செய்யு. நான் சொல்ல மட்டும் செய்யு. நல்லா இருப்ப. வயல போட்டுக்கிறேன். வேலைக்கு போறதுனால நேரத்துல இதாகி போயிருக்காது. பரவாயில்ல. கொஞ்சம் நெத்தியில வை. வாயிலுக்கு போட்டு சரி சாமி. இந்த காது திருப்பி நான் காலைல ரயில்வே ஸ்டேஷன்ல ஊந்துட்டேன். ஊந்திட்டு இந்த ஒரு வாரம் நடக்க முடியலாதான் நான் வெளில போன வாரம் ஊசி போட்ட 2. அப்புறம் நான் ஏதோ தள்ளி விட்ட மாதிரி இருந்தது பின்னாடி. கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. தூக்க முடியாது. அதாவது நான் ஆயில் நான் தள்ளிட்டு கொஞ்சம் பரவாயில்ல. இது எரல் மட்டும் தான் நீங்க அன்னைக்கு வச்சு விட்டீங்க. ஆனா வீங்க எடுத்து திடீர்னா போகுங்க. ஐயோ அண்ணா கொஞ்சம் உன் கையால தடை கொடுங்க. அதுதான் உட்காந்துருக்கேன். உட்காந்து
கொஞ்சம் பரவாயில்ல சாமி. பரவாயில்லையா? சரி சாமி, நான் ஊருக்கு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்ல நல்லபடியா போயிட்டு வரேன். நாமத்தை நெத்தியில வச்சுக்க, ஏதாவது ஒரு நாமத்தை போது சேர்த்துக்க. நல்லா வியாபாரம் எல்லாம் போகும். 4 நிமிஷம் வழியா அங்கேயே தெரியுது. இங்கே செட்டில் ஆயிட்டோம். நாங்க ஊறுகாய் வாங்கி தரோம். அந்த ஊறுகாய் மாங்காய், ஆவக்காய், வெள்ளம் ஊறுகாய், முருங்கைக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், பிச்சிக்கீரை ஊறுகாய். அதுல ஒரு 2 வாங்கி தரேன். எல்லாமே நல்லதுயா. அது ரொம்ப லாங் இல்ல சாமி. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொல்ல ஊதி போக வேண்டியது. இல்ல உனக்கு சேர்ந்து நான் வாங்கிட்டு வரேன். குடுக்குறது என்ன 2 மாங்காய் சீசன் இல்ல. எங்க ஊர்ல ஃபேமஸ் தமிழ்காரங்க என் பேரு அனிதா. நான் சென்னையில தான் இருக்கோம். என் சொந்த ஊரு காக்கிநாடா. ஆனா நான் ஒரு 2 வாரம் தான் வரேன். எனக்கு கால் வலி இருந்தது. என் மேல பேய் சாமி இருந்தது, பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஐயா. ஆனா இப்போ பேய் இல்லை, சாமி மட்டும்தான் இருக்குது. அதனால இப்போ எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. நானும் இங்க ஒரு 2-3 பேர்னு கூட்டின்னு வந்திருக்கேன். எல்லாம் நல்லா ஆயிடுதுன்னு சொல்றேன். நல்லா ஆகுது. ரொம்ப நன்றி. அன்னதானம் எல்லாம் போடுறாரு ஐயா. எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லா செலவு அவர் தான் பாத்துக்கிறாரு. நம்மளால முடிஞ்சது கடவுளுக்கு நம்ம செய்யணும்.